நாக்கின் வலி. ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற இளம் மாணவன் இருந்தான். அவன் ஒரு நன்றான மனம் கொண்டவனாக இருந்தாலும் அவரது பேசும் பாணி சிலருக்கு வலியளித்தது. நகைச்சுவையாகவோ நேர்மையாகவோ பேசுகிறேன் என்று நினைத்தாலும் அவரது வார்த்தைகள் சிலரை புண்படுத்தின. ஒரு நாள் பள்ளியில் அவர்களது தமிழ் ஆசிரியர் ஒரு பழமொழியை சொல்லி விளக்கினார். அடி நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமிர்தமா? அந்த வார்த்தைகள் கிருஷ்ணனின் மனதை உலுக்கியது. நம்முடைய நாக்கு நம்மை உயர்த்தவோ கீழ்த்தரவோ செய்கிறது. ஒரே வார்த்தை ஒருவரை சந்தோஷப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் முடியும் என்றார் ஆசிரியர். அந்த நாள் முதல் கிருஷ்ணன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்துவிட்டு பேச ஆரம்பித்தான். இனிமையாகவும் கருணையுடன் பேசினான். அவனது நட்பு வளர்ந்தது. மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்டான், ஏன் இப்போ இவ்வளவு இனிமையாக பேசுறீங்க? கிருஷ்ணன் மெதுவாக புன்னகையுடன் சொன்னான், அடி நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமிர்தமா? பழமொழி. அடி நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமிர்தமா? நெறிக்கதையின் போதனை. வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. உணர்வுடன் பேசினால் உலகமே இனிமையாகும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.